தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். திருநெல்வேலியில ஒரு சிறை வார்டன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணத்திற்காக அப்படின்னு கேட்டா, கஞ்சா கடத்தி இருக்கிறார். கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவருக்கும் சிறையில இருக்கக்கூடிய அந்த கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட கைதிகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே திருநெல்வேலியிலிருந்து அவருக்கு பணியிட மாற்றம் தூத்துக்குடியிலிருந்து இருக்கக்கூடிய பேரூரணி சிறைக்கு அவரை வார்டனா நியமிக்கிறாங்க. அங்கேயும் இந்த பிரச்சனை தொடருது அப்படிங்கிறதும் இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றதும் தான் அதில் இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இப்போ சிறை வார்டனுக்கும் கைதிகளுக்குமான உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், எப்படி இப்படி ஒருவரை தொடர்ந்து அவர் அதே பிரச்சனைக்காக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு திரும்பியும் அதே வேலையை செய்து இன்றைக்கு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் எப்படி இது நடக்குது. ஏன்னா காவல்துறையை சேர்ந்தவர்களே அவரை உளவு பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இப்போ லஞ்ச ஒழிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது அதற்குள்ள பல சிக்கல்கள் வர்றதை பார்க்கிறோம். எல்லா துறைகள்லையுமே பொதுவாக அதுவும் காவல்துறை அப்படின்னு வரும்பொழுது இன்னுமே கொஞ்சம் நம்ம அதிகமாக கூர்ந்து கவனிக்க வேண்டி இருக்கிறது. அவ்வளவு சீக்கிரமாக கிடைத்து விடுமா வெற்றி? ஏன்னா இந்த கஞ்சா பொருட்கள் வரும்பொழுதே எப்படியுமே ஒரு நெட்வொர்க் இருக்கும் அப்படின்றது தான் பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். காவல்துறையினரை மீறி அந்த பொருட்களை உள்ள எடுத்துட்டு வர முடியுமா, போயிடுமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கிறது. அப்போ இந்த ஊழல், இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா அந்த வெற்றி அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுமா அப்படின்ற கேள்வியும் வைக்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைந்திருக்கிறாங்க. முதலாவதாக சமூக ஆர்வலர் திரு ஃபெர்டின் ராயன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். மற்றும் ஓய்வு பெற்ற மூத்த காவல்துறை அதிகாரி திரு சீதாராமன் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சீதாராமன் சார், உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காவல்துறையை சேர்ந்த அந்த சிறை வார்டனே இப்ப இந்த மாதிரி சம்பவங்கள்ல ஈடுபட்டு கைது பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தி எப்படி பாக்குறீங்க? பொதுவாகவே இது நடக்குது அப்படின்னு பாக்குறீங்களா? இப்பதான் கைதுன்றது நடக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணுமா? எப்படி பார்க்கணும் இந்த விஷயங்களை? சொல்லுங்க சார். வணக்கம். என்னுடைய உண்மையை உறக்க கூறணும் அப்படின்னு சொல்லி தினமலனுடைய கான்செப்ட் அருமையா நீங்க சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க. முதல்ல உங்களுக்கும் உங்களுடைய நிர்வாகத்திற்கும் மிக்க நன்றி. நான் என்ன சொல்றேன்னா, அந்த காவல்துறை எப்போதுமே ரொம்ப கவனமான இருக்கக்கூடிய துறை. அதுவும் சிறைத்துறை பாத்தீங்கன்னா நிறைய விங்கு இருக்கு. சிறைத்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை அப்படிங்கறதெல்லாம் விங்கு நிறைய இருக்கு. நான் காவல்துறையில பணியாற்றினேன். பட் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம எந்த அக்யூஸ நம்ம அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாலும் கூட அதை சிறைத்துறை அதிகாரிகள் போய் ஒப்படைக்கணும் அந்த கைதிய. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, ஜட்ஜு 15 நாள் நீதிமன்ற காவல்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நம்ம அந்த நீதிமன்ற காவல்ங்கிறத அந்த பேப்பரை வாங்கிட்டு போய் நேரம் கொண்டே ஜெயில கொடுத்தோம்னா அந்த அக்யூஸ வச்சு முதல்ல ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டா, நீங்க என்ன மாதிரி கொண்டு வந்திருக்க, எதுவும் காயம் இருக்கா, உன்னை அடிச்சிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் அந்த சிறைத்துறை இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கிறவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி இந்த கைதிட்ட ஒன்றும் இல்லை, வெளிக்காயம்லாம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன் பண்ணுவாங்க. இன் பண்ணி உள்ள அனுப்பி அவங்க ஒரு கைதியா அவனை டீல் பண்ணுவாங்க. இந்த கைதியா டீல் பண்ணும்போது அதுல பல விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஏதாவது முந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருந்தது. இப்போ கஞ்சாங்கிறது ஒரு டேப்லெட்ல வந்துருச்சு. ஆசன வாயுல உள்ள வச்சு அமைக்க எடுத்துன்னு போவோம். இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. சரி, ஏதோ தொட்டு பார்ப்பாங்க, ரைட்டு ஓகேன்றுவாங்க. ஆனா ஆசன வாயுல முதற்கொண்டு கஞ்சா அந்த டேப்லெட்டை கடத்திட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு இப்போ வந்தாச்சு. அப்ப என்ன செய்வான் அவன்? இந்த போதைப் பொருள் பழக்கம் வழக்கம் உள்ளமா அவனால ஒரு நாள் கூட இருக்க முடியாது, போதை இல்லாம இருக்க முடியாது. மிந்தி பீடி தான் வைப்பாங்க. மிந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா அக்யூஸ் கொண்டு போனா பீடி வச்சிருப்பான். பீடி என்ன கேட்டீங்கன்னா கட்டு கையில வச்சிருப்பான். அதை எடுத்து ஓரமா வச்சிருவாங்க அவங்க. அதுக்கப்புறம் அந்த சிறை காவலர்கள் கொடுக்கலாம், வைக்கலாம், அதை பத்தி தெரியாது. ஆனா கண்டிப்பா பீடி மட்டும் தான் கொண்டு போய் பழக்கம் நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்போ என்ன கேட்டா, போதைப் பொருள் இல்லாம அந்த கைதியால இருக்க முடியாத சூழ்நிலைக்கு அந்த கைதிகள் தள்ளப்பட்டு விட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா காவலர்கள் பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் குறைச்ச பேர் தான் இருக்காங்க. வேகன்சி நிறைய இருக்கு. இருக்கிற காவலே மாத்தி டியூட்டி போட்டு வராங்க. ரெண்டாவது, நேர்மையா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன நபர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு 2% 3% இருக்கும். அது ஒட்டுமொத்த சிறைத்துறையே நமக்கு கலங்கம் ஏற்படுத்துது. இவங்க என்ன செய்யறாங்க, கஞ்சா பொட்டலத்தை தானே எடுத்துட்டு
யாரு கேட்கறாங்களோ அவங்களுக்கு அந்த கைதிக்கு சப்ளை பண்ணிருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளா நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து ஜெயில் சூப்பரண்டு தான் வாட்ச் பண்ணி செய்யணும். அவங்க எத்தனை பேர் வாட்ச் பண்ணுவாரு, நிறைய டியூட்டி ஜாஸ்தியா இருக்கும். இதை வந்து பிளஸ்ஸா பயன்படுத்திக்கிட்டு தான் இந்த கான்ஸ்டபிள் செல் வந்து இந்த மாதிரி கஞ்சா பொட்டில் அது கொண்டு போறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேல காம்பவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, காம்பவுண்ட் மேல எல்லாம் விட்டெஞ்சிருவாங்க கஞ்சாவை. கஞ்சா அவன் கரெக்டா இத்தனை மணிக்கு போய் சொல்லுவான். போய் அதாவது நம்ம போய் பாக்குறதுக்கு ஒரு பார்வையாளர் நேரம்னு ஒண்ணு இருக்கும். அந்த நேரத்துல இருக்கிறவங்க நேர போய் அந்த கைதியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா காவல்துறை அதிகாரி, அந்த சிறைத்துறை அதிகாரி பர்மிஷன் கொடுப்பாங்க. அவன்கிட்ட அந்த பேசி முடிச்சுட்டு, டேய் நீ இந்த இடத்துல இத்தனை இடத்துக்கு வா, நான் பொட்டலம் போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய உயரமா இருக்கும். அந்த காம்பவுண்ட்லயும் தூக்கி விட்டெறிஞ்சு அந்த பொட்டலத்தை அவன் எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, சிறைத்துறையில வந்து செல்லுன்னு இருக்கும். செல்லுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் தான் தங்குற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பாத்ரூம், லெட்டின் எல்லாம் இருக்கும். ஒரு பக்கெட்டை வந்து தண்ணி கொடுப்பாங்க. இவ்வளவு கண்டிஷன் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி காவலர்கள் என்ன செய்யறாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு, அதாவது சீக்கிரம் பணக்காரனானோ போலீஸ்ல எத்தனையோ இடத்துல எத்தனையோ விதமா சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் ஏன் சம்பாதிக்க கூடாதுங்கிற ஒரு குறுகிய எண்ணத்துல இந்த மாதிரி சிறையில இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் உள்ள போய் இந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்க. இது வேடிக்கை என்ன கேட்டா, நான் காவல்துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நான் ஸ்ட்ரைக்ல கலந்துக்கிட்டேன். 1979 போலீஸ் ஸ்ட்ரைக் நடந்தது. அதுல நான் கலந்துக்கிட்டேன். அப்ப என்னை அரெஸ்ட் பண்ணி இதே வாட்டர் தேவாரம் ஐயா வந்து திருச்சியில வந்து கமிஷனர் இருந்தாங்க. அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் போடுறாங்க. அப்பதான் நான் ஜெயில்னா என்ன, உள்ளுக்குள்ள எப்படி இருக்குங்கிறதெல்லாம் போய் பார்த்தேன். தவறுகள் நிறைய நடக்கிறதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. அதை கண்காணிக்கிறதுக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சிசிடிவி நிறைய போட்டிருக்காங்க. அப்ப சிசிடிவி எல்லாம் கூட கிடையாது. இவ்வளவு சிசிடிவி வச்சு இவ்வளவு ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து எந்த இடத்துல சிசிடிவி இல்லையோ அந்த இடத்துல வச்சுதான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. இந்த மாதிரி காவலர்லாம் உடனே சஸ்பெண்ட் பண்றதெல்லாம் தப்புங்க. உடனே டிஸ்மிஸ் பண்ணிடணும். ஏங்கட்டா இவனால இன்னும் 2 காவலர்கள் வந்து தவறு செய்வாங்க. ஒரு காவலர் மேல இந்த மாதிரி ஒரு அலிகேஷன், போதை பொருள் அலிகேஷன் வந்தா இமீடியட்டா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, இமீடியட்டா டிஸ்மிஸ் பண்ணணும். என்கிட்ட இவன் என்ன பண்ணுவான், இன்னொரு காவலர்கிட்ட சொல்லுவான், காசு இல்ல, செலவு காசு இல்ல அப்படின்னா இன்னொரு பாக்க இந்த மாதிரி செய்ய அப்படிம்பான். அவனும் அதே மாதிரி செய்வான். சோ ஒரு காவலர் மூலம் இன்னொரு காவலரை சீதாராமன் சார், பொதுவாகவே காவல்துறையில சேர்ந்தவர்கள் தவறு செய்தா அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு அவங்க வெறும் ஒரு பணியிடை நீக்கம் பண்றாங்க, அந்த இடத்துல இருந்து வேற ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒன்று கொடுத்துட்றாங்க. இப்படி தானே நடக்குது. ஒன்றும் பெரிய கைது பண்றதோ ஒரு டிஸ்மிஸ் பண்றதோ நீங்க சொல்ற அந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் நடக்கிற மாதிரியே தெரியலையே. அப்படி நடந்தா எல்லாருமே வெகுண்டு எழுந்து காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கே ஒரு கோவம் வந்துடும் இல்லையா? இது ஏன் வந்து அதிகமா ஒன்றும் நடக்கிற மாதிரியா நம்ம பார்க்கறதே இல்லையே, எப்பயுமே பார்த்ததே இல்லைன்னு கூட சொல்லலாம். அது உண்மைதான். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு காவல்துறையில இருக்கிற அதிகாரியை வந்து என்ன யோசிப்பாங்க, அவன் குடும்பம் இந்த மாதிரி கஷ்டப்படுறானே அப்படிங்கிற ஒரு இரக்க மனசு இந்த சில அதிகாரிகளுக்கு இருக்கும். இதை வந்து இவங்க பயன்படுத்திப்பாங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த காவல்துறையில இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது என்ன கேட்டா, ஒரு சீக்கிரம் உடனே எடுத்தேன் கவுத்தேன்னு எடுக்க முடியாது. எங்களுக்கு சட்ட திட்டங்கள் அது மாதிரி இருக்கு. இப்போ ஒரு காவலர் மேல விசாரணை வைக்கணும், அது ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் விசாரிக்கணும், அதை விசாரிச்சு அதுக்கு வந்து ப்ரூவ் பண்ணி அவர் அந்த ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிஜிபி ஒரு காவலர் சஸ்பெண்ட் பண்றாங்க, டிஜிபி வரைக்கும் போகணும். இவ்வளவு சம்பிரதாயங்கள் வரிசையா இருக்கு. உடனே இவர் போய் டிஸ்மிஸ் பண்ண முடியாத ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கு. ஆனா இந்த சட்ட திட்டத்தை மாத்தி ஆகணும். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு தவறு செஞ்சா கலங்க ஏற்பட்டா என்ன, எல்லாத்துக்கும் நம்ம தான் முன் உதாரணமா இருக்கணும். ஒரு இல்ல அந்த ஒரு பாயிண்டையே வச்சுக்கிட்டு காவல்துறையினர் வந்து தவறு செய்தவர்களை வந்து காட்டி கொடுக்காம கொஞ்சம் அப்படியே மேலோட்டமா ஒரு கனிவோட போயிடுதோ காவல்துறை, தங்கள் துறையை சார்ந்தவர்கள் மேல ரொம்ப ஒரு கடினமா ஆக்ஷன் எடுக்கிறதே இல்லையோ? அது வந்து நீங்க சொல்றது சரி. எனக்கு நான் அதான் சொன்னேன், காவல்துறை அதிகாரியை பொறுத்து இருக்கு. இப்ப என்னால ஜெயிலுக்கு போனவன்னு என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ப தமிழக முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் இருந்தாங்க. அவங்க ஸ்ட்ரைக்ல கலந்துகிட்டவங்க எல்லாத்தையும் ரிவோக் பண்ணி அவங்க பனிஷ்மெண்ட் எல்லாம் நீக்கி அவர் ஒரே சட்டம் ஒரு கையெழுத்துல எல்லாத்தையும் நீக்கினாரு. அந்த மாதிரி வந்து காவல்துறையில வந்து தப்பு இல்லாம தப்பு நடக்குது. அதை தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து அதிகாரிகள் வந்து இறக்க மனசு. ஒரு சில பேர் என்னங்கடா ப்ராம்ப்டா போவாங்க, ஒரு சில பேர் ஸ்ட்ரைட்டா இருப்பாங்க. நீங்க இப்போ டிஸ்மிஸ்னா டிஸ்மிஸ் தான், அதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல வரும்போதுதான் டிபார்ட்மெண்ட்ல வந்து சிவியரா ஆக்ஷன் எடுக்கணும். என்கிட்ட போதைப் பொருள் இல்லாத தமிழகம் உருவாகணும்னு தமிழக முதல்வர் இப்ப நினைக்கிறாங்கல்ல,
இந்த முதல்வருக்கு நம்ம என்ன காரியம் பண்ணணும், நம்ம என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறத ஒவ்வொரு காவலரும் நினைக்கணும். போதையில்லா தமிழகம் வரணும் அப்படின்னா ஒரு காவலர் எடுத்துக்காட்டா இருக்கணும். சரி, வரேன் சார். இந்த ஃபர்டின் சார், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சிறை வார்டனே கைது அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்? ஏன்னா அந்த இடத்துல எப்படி இருக்குது இந்த கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது, போதைப்பொருள் புழக்கம் அப்படிங்கிறது திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முடியுமா காவல்துறையால்? இல்லை இது தடுக்கவே முடியாது, இது அப்படி இப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா பொதுவாகவே தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம முன்னாடிலாம் பேசும்போதே சொன்னாங்க, ஒன்றும் முடியாது, தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாத்தையும்லாம் பார்க்க முடியாது, எல்லாமே கண்ட்ரோல் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு சிச்சுவேஷன் இப்போ? திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கஞ்சா போன்ற பல வகையான சிந்தடி ட்ரக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏகப்பட்ட மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத பட்சத்துல முதல் முறையாக இப்பதான் ஒரு காவல்துறையை சார்ந்த ஒரு நபர் இந்த கேஸ்ல வந்து மாட்டிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கிருச்சு. தமிழரசன் அப்படிங்கிறவரு பேரூரணி ஜெயில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவரோடு மாட்டிக்கொண்டிருக்க நவிங்கிறவரு ஒரு தனியார் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது 2 kgs ஆஃப் கஞ்சாவும் 7,78,000 கேஷும் பிடிபடுது. இதுல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 கிலோ கஞ்சா சப்ளை பண்றதுக்காக எடுத்துட்டு வந்ததா இருக்கலாம். அதே நேரம் இந்த 7,88,000 அப்படிங்கிறது அவர் அடுத்த கொள்முதல் பண்ண போறதுக்காக கொண்டு வந்த கேஷா இருக்கும் அப்படிங்கிறது போலீஸ் பற்ற சந்தேகப்பட்டதாக நம்மளுக்கு வரப்பட்ட பிரத்யேக தகவல். இதுல அடுத்த என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழரசனுக்கு வந்து இப்போ நீங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க அவர் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்ல வந்திருக்காரு, பனிஷ்மெண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆனாரு. பட் ஆஸ் பர் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா இவர் பணியிடம் சேர்ந்தது வந்து 2017, 2020 பாளையங்கோட்டை ஜெயிலு, 2020 to 2025 புழல் ஜெயிலுக்கு போயிருக்காரு. 2025 இருந்துதான் பேர்வழி. கடந்த ஒரு வருடமா மட்டும்தான் இவர் பேர்வழி சிறையில பணியாற்றினதா நம்மளுக்கு சில தகவல்கள் வந்திருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில சொல்லுங்க சொல்லுங்க. இந்த தகவலின் அடிப்படையில இந்த இடைஞ்சல்ல இவர் எதனால இவர் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டாரு, அந்த இடைஞ்சல்ல இவருக்கு ஏதாவது இது போன்ற பிரச்சனைகள் இவர் ஈடுபட்டாரா, இது போன்ற தவறுகள் செய்து இவர் அங்கிருந்து பணியிட மாற்றம் செய்தாங்களா அப்படிங்கிறது குறித்து இதுவரைக்கும் எந்த தகவலும் டிபார்ட்மெண்ட் பக்கம் இருந்து வெளியே சொல்லல. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணது சண்டே நைட்டு. பிரஸ் இதை போய் பிரஸ் விசாரிச்சு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இது நியூஸ் ஆகுதே தவிர எல்லா விஷயத்திலயுமே காவல்துறையை பாராட்டுறோம். நீங்க கஞ்சா யாரு வந்து வித்தாலும் என்ன சிந்தடி ட்ரக்ஸை வித்தாலும் ஒன்ஸ் ட்ரக்ஸ் மாட்டுச்சாலே ட்ரக்ஸ் ஆளுங்க வச்சு நீங்க போட்டோ எடுத்து போடுறீங்க. சோ அது வந்து பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் ஆகுது, நீங்க பிரஸ் ரிலீஸ் கொடுக்கீங்க, எல்லாம் பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த விஷயத்துல எந்த பிரஸ் ரிலீஸும் கொடுக்கப்படவில்லை. பிரஸ்காரங்க போய் அவங்களா நம்ம பத்திரிக்காரங்க போய் எல்லாத்தையும் நோண்டதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே வெளியே வந்திருக்கு. சோ இந்த விஷயத்துல எதனால பிரஸ் ரிலீஸ் வெளியே வரல அப்படிங்கிறது பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஒரு குழப்பமா தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அது போல கடந்த 5 வருடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வந்து ஏகப்பட்ட ட்ரக்ஸ் விஷயம் நடந்திருக்கு. என் நம்பர் ஆஃப் எஃப்ஐஆர்ஸ் ஏகப்பட்ட இடங்கள்ல ட்ரக்ஸை மொத்தமா கொண்டு வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறை எடுத்து தீ வைக்கிறது பழக்கம். திருநெல்வேலி பக்கம் 4 இடம் இருக்கு. அங்க கொண்டு போய் ஒரு 6 months 1 year once மொத்தமா மாற்ற கஞ்சா 150 கிலோ 160 கிலோ கொண்டு போய் பயர் பண்ணிடுறாங்க. ஓகே, வெள்ளம் கஞ்சாவை அடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்குவாங்க. இந்த கஞ்சாவை வியாபாரம் செய்த நபர்கள் மீது பதியப்பட்ட எஃப்ஐஆர்ல கடந்த 5 வருடங்கள்ல எத்தனை வழக்குகள் கன்விக்ஷன் ஆயிருக்கு, தண்டனை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை தமிழக அரசு சொல்லணும். அவங்க வெளியும் பட்சத்துலதான் எத்தனை அக்யூஸ்டுக்கு இது வந்து கன்விக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கன்விக்ஷன்ல இருந்து இவங்க தவறும் போது இவங்க அடுத்த கட்ட தவறுகளுக்கு உள்ள நுழையிறதுக்கு திரும்பவும் வாய்ப்பு இருக்கும், திரும்பவும் அதே தவறு வாய்ப்பு இருக்கும். They should be kept under detention. அவர் தவறு செய்து திரும்ப வந்து மாற்றாரு இதே கஞ்சா கேஸ், they should be kept under detention. இதுல ஏகப்பட்ட பேருக்கு பாத்தீங்கன்னா மல்டிபிள் கேசஸ் இதே கஞ்சா கேசஸ் இருக்கும். They will be doing the same thing again and again. இதை அவாய்ட் பண்றதுக்கு serious measures should be taken. Moreover,
இப்ப வரேன் இவர் வரேன் வந்து வரேன் 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 ஒரு நிமிஷம். வந்து சீதாராமன் சார், அதாவது ஒரு அவருடைய வந்து ஹிஸ்ட்ரியே சொன்னார். இப்போ ஃபெர்டின் எங்கெங்கெல்லாம் அவர் ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே ஒரு காவலர் தவறு செய்யும் பொழுது, அதுவும் இந்த மாதிரியான ஒரு இந்த அந்த கைதிகளோட கஞ்சா கைதிகளோட அவருக்கு தொடர்பு அப்படின்னு தான் தொடர்ந்து வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்லாம் வருது. ஸோ அப்படி அவருக்கு தொடர்பு இருக்கிறதுனால தான் ஒரு இடத்துலேருந்து அவர் இன்னொரு இடத்துக்கு அவர் பணியிட மாற்றமே பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது, இந்த மாதிரி தவறுகளுக்கெல்லாம் ஒரு கண்காணிப்பு இருக்குமா? காவல்துறையினர் யாராவது கண்காணிப்பாங்களா? அவருடைய நடவடிக்கை சரியாயிடுச்சா, சரியா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா அவர் திரும்பியும் பணியிலே தான் இருக்காரு. அப்போ அவரை எப்படி கண்காணிப்பாங்க? இதெல்லாம் என்ன என்ன மெக்கானிசம் வச்சிருக்காங்க சார் அதுக்கு? வந்து இன்டெலிஜென்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு மேடம். அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, இப்ப காவல்துறையில இன்டெலிஜென்ஸ் எப்படி எஸ்பிசிஐடி, ஐஎஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு? காரணம் என்னன்னு கேட்டா, காவல்துறையில இருக்கிற அதிகாரிகளை உளவு பார்க்கறதுக்கு உள்ள பர்மிஷன் இந்த எஸ்பிசிஐடிக்கு இருக்கு. எஸ்பிசிஐடியில் இருக்கிறவங்க, நான் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே ரிப்போர்ட் போட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் நான் வந்திருக்கு, நான் பண்ணியிருக்கேன். பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, சின்ன அதிகாரியா இருந்தாலும் சரி, காவல்துறையில தவறு நடக்காம இருக்கணும் அப்படின்னா மத்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் எப்படி வாட்ச் பண்றோமோ அது மாதிரி காவல்துறையில வாட்ச் பண்றதுக்கு உளவுத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்கு. இதே பிரிவு தான் ஜெயிலுக்குள்ளேயும் இருக்கு. ஜெயிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உளவு பிரிவுன்னு தனியா போலீஸ் இருக்காங்க. இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தப்பு பண்ணி சார் வந்து அருமையா சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலியில அவர் நடந்ததுதான் சொல்றாங்க. திருநெல்வேலியில போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டிய போலீஸ் டிபார்ட்மெண்ட். எங்கடா திருநெல்வேலி தான் இந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நடந்த நிகழ்ச்சி எல்லாம் பழைய வரலாறு எல்லாம் உண்டு. ஒருத்தர் புலன்ல தப்பு பண்றாரு அப்படின்னா அந்த காவலர் இந்த காரணத்துக்காண்டி அங்க வந்திருக்காரு அப்படின்னா அந்த உளவுத்துறை, இந்த ஜெயிலுள்ள இருக்கிற உளவுத்துறை அதிகாரி என்ன செய்யணும், இவன் இருந்தாலும் வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ண தவறிட்டாங்களா இல்ல அவர் சேர்ந்து உடந்தையா இருந்தாராங்கிறத விசாரணையில தெரியும். இப்போ ஏன்டா இந்த உளவுத்துறை அதிகாரிகிட்ட சொல்லிடுவாங்க, இந்த காவலர் இந்த காரணத்துக்காண்டி இங்க பனிஷ்மெண்ட் ஆகி இங்க வந்திருக்கிறாரு, அவரு வந்து நீங்க உங்களுக்கு தகவல் சொல்றோம் பாத்துங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ரிட்டர்னாவே கொடுப்பாங்க. ரிட்டர்னாவே இங்க இருந்து அந்த காவலர் பத்தி என்ன டீட்டெயிலோ அது எல்லாத்தையும் அந்த ஜெயில் சூப்பரண்டுக்கு அனுப்பிடுவாங்க. அங்க இருக்கிற ஜெயில் சூப்பரண்ட் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, இமீடியட்டா அங்க இருக்கிற அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற உளவுத்துறை அதிகாரிட்ட இந்த மாதிரி இவர் வந்திருக்கிறாரு, இவர் வாட்ச் பண்ணிக்கன்னு சொல்லணும். இவர் வாட்ச் பண்ணீங்கன்னு சொல்லி அவரை வந்து வாட்ச் பண்ணா விட்டாங்களா இல்ல அவரும் உடந்தையா இருந்தாரா அப்படிங்கிறது போக போக விசாரணையில தான் தெரியும். ஆனா கண்டிப்பா வாட்ச் பண்ணி ரைட். அதே நேரத்தில் இப்போ வந்து ஃபெர்டின் சார் இன்னொன்று சொல்கிறாரு, போதைப் பொருள் ஒழிப்பு அப்படிங்கிறதுல நிறைய நேரத்தில் பார்க்குறோம், நிறைய இடத்துல சீஸ் பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காவல்துறையினர் செஞ்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற வந்து விஷயத்த சொல்கிறாரு. அப்போ போதைப் பொருளை ஏன் நம்மளால் ஒழிக்கவே முடியாமல் ஒரு சூழல் இருக்குது? காவல்துறையினருக்கு தெரியாமல் போதைப் பொருள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட முடியுமா? கஷ்டமான சூழ்நிலை மேடம். இந்திய வந்து காவல்துறையில வந்து நான் டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சாராயம் இருந்தது. சாராயம்ங்கிறது ஒரு சோடா பாட்டில் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல சாராயத்தை கொண்டு வந்து போடுவாங்க. அது பட்டை சாராயம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது லிக்யூடு இவ்வளவு பெரிய சாராய பாட்டில் இருக்கும். நாளாக வந்து கஞ்சா எல்லாம் இப்போ ரொம்ப குறைச்சுதான் இருக்கும். கஞ்சா செடி வச்சு கொண்டுறவங்க எல்லாம் நார்த்ல இருந்து கொண்டு வருவாங்க, ரொம்ப குறைச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த போதைப் பொருளை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறதுக்கு எதை வச்சு சொல்றேன்னா, இப்போ வந்து சாக்லேட் மாதிரி வந்துருச்சு. சாக்லேட் ஒரு போதைப் பொருள் சாக்லேட். அந்த நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கல்லூரியில நான் போய் இது மாதிரி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கல்லூரியில போய் நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் போடும்போது அந்த கல்லூரி வளாகத்துல அந்த சாக்லேட் கவர்லாம் பாத்திருக்கேன். அப்ப அந்த பிரின்சிபால்ட்டே சொன்னேன், இது மாதிரி எப்படி இருக்கு, என்ன நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்களான்னு. எவ்வளவுதான் சார் வாட்ச் பண்றது, ஜாமெட்ரி பாக்ஸ்ல கொண்டு வரான், சின்ன இதுக்குள்ள கொண்டு வரான், எப்படி ஒவ்வொன்றையும் நீங்க துருவி பார்த்து அந்த பையனை நான் எப்படி உள்ள விடுறது நீங்களே சொல்லுங்க. அப்போ வந்து போதைப் பொருள் வந்து இருக்க நுணுக்கமா வந்துருச்சு. சோ அப்ப என்ன கேட்டா, இது வந்து ஒழிக்கணும்னா பயங்கரமான ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி சிவியரா தண்டனை கொடுக்கணும், விசாரணையே இருக்கக்கூடாது. இது மாதிரி சட்டத்துல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். போதைப் பொருள் ஒழிக்கணும் அப்படின்னு காவலர் முடிவுபட்டா ஒழிக்கலாம். அது எப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி நுணுக்கமான போதைப் பொருள் வந்த பிறகு அது ரொம்ப கஷ்டம் மேடம். இல்ல, இப்போ ஒரு காவல்துறையை சேர்ந்தவரே அதை கடத்துவதற்கு உதவி புரிகிறார் அப்படின்னா, அதுக்குள்ள அவருக்கான ஒரு பணம் சம்பாதிக்கிறத தாண்டி அதையும் தாண்டி ஒரு கரப்ஷனான ஒரு விஷயமும் அதுக்குள்ள இருக்கும் தானே.
அதுக்குள்ள ஒரு 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 இல்லை, இப்போ காவல்துறைக்குள்ள நடக்கக்கூடிய ஊழல் இப்போ சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம். ஒரு ரிட்டையர் ஆன காவல்துறையை சேர்ந்தவருக்கான ஒரு பென்ஷன் போடுறதுக்கே அவருக்கான இதை கொடுக்கறதுக்கே லஞ்சம் கேட்டாங்க அப்படின்ற ஒரு வந்து வழக்கு கூட ஒரு ரீசெண்டாக அவரை கூட பிடிச்சாங்க. அவர்கிட்டயே லஞ்சம் வாங்க முனைந்து அவர் இப்படி காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கே அவங்களே ஊழலால் பாதிக்கப்படுறாங்க, லஞ்சத்தால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். காவல்துறையினரை வந்து அந்த ஊழல்லேருந்து வெளிக்கொண்டு வர முடியுமா? அதாவது தவறு செய்யக்கூடிய காவல்துறையினரை அதுலேருந்து வெளிக்கொண்டு வர முடியுமா? ஏன்னா எப்பயுமே நம்ம சொல்கிறோம் காவல்துறையை சேர்ந்தவங்க கம்மியாக இருக்காங்க, நிறைய பணியிடங்கள் காலியாக இருக்குன்னு சொல்லும்போது ஒருத்தரை நீங்கள் சொல்கிற மாதிரி டிஸ்மிஸ் பண்ணாலும் அது ஒரு பெரிய சிக்கலை தானே ஏற்படுத்தும் இல்லையா அதுக்குள்ள? அதனால தான் டிஸ்மிஸ் பண்ணுறது இல்லையா? உண்மை. அதாவது காவல்துறையில வந்து மட்டும் கிடையாதுமா, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் நடக்குது. ஊழல் நடக்காத எதுவும் கிடையாது. ஆனா இது வந்து ஊழல் கண்டுபிடிச்சு அதாவது காவல்துறையை சேர்ந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நியமிக்கப்பட்ட ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி. அந்த காவல்துறை அதிகாரியே லஞ்சம் வாங்கினா அது என்ன ஆகும்னு கேட்டா இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் கொண்டு வருவாங்க. ரெண்டாவது, காவல்துறை மட்டும் இல்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் லஞ்சம் வாங்குறாங்க. இந்த இடத்துல நான் எப்படி சொல்ல வரேன்னா, காவல்துறையில இருக்கிறவங்களை விட இந்த போதைப் பொருள் கடத்தல்ங்கிறது மிகப்பெரிய குற்றம். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த போதைப் பொருள்னால அவன் குடும்பம் மட்டும் இல்ல, அவன் குடும்பமே என்டையரா வந்து சஃபர் ஆக போகுது. அத மனசுல கருத்துல வச்சுக்கணும். இந்த காவல்துறை அதிகாரி என்ன சொன்னீங்க, நீ என்னையோ பண்ணு, என்னமோ தப்பு பண்ணு, ஆனா இந்த போதைப் பொருள்ங்கிற பழக்கம் ஒரு தூய இந்த பழக்கத்தை வந்து நீங்க என்ன மாதிரி கெடுக்கணும், இதை எப்படி அது போக்கணும் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து ஒரு தவறு செய்யற, இது ஒட்டுமொத்த காவல்துறையும் பாதிக்குது. அப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த காவல்துறை இதை வந்து போக்கணும் அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ரோல் கால்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. 7 மணிக்கு காலையில பாத்தீங்கன்னா எல்லா போலீஸ் அன்னைக்கு என்னென்ன டியூட்டின்னு போடுவாங்க. அப்ப அந்த ரோல் கால் வரும்போது அந்த ரோல் கால்ல சிவியரா சொல்லணும். இந்த கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்ஐ எல்லாம் வச்சு இன்ஸ்பெக்டர் தான் ரோல் கால் நடத்துவாங்க. அந்த ரோல் கால்ல நீங்க என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தல் எல்லாம் பண்றாங்க, இது வந்து காவல்துறையே உடந்தையா இருக்காங்க, இந்த மாதிரி உடந்தையா இருந்தா நான் வந்து விசாரிக்க மாட்டேன், டைரக்டா தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கறதெல்லாம் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அங்க இருக்கிற உளவுத்துறையிட்ட சொல்லி இந்த கான்ஸ்டபிள்ஸ் யார் தப்பு பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்கிட்ட சொல்லணும். இப்ப அந்த உளவுத்துறை இருக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த கான்ஸ்டபிள்ல இருந்து ஒருத்தர் தான் டிபேட் பண்ணிப்பாங்க. இவர் எஸ்ஸா ஒன்னும் வேலை ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறது இல்ல. இந்த கான்ஸ்டபிள் யாருன்னு கேட்டா அது சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஒருத்தர் ட்ரைனிங்கும் இல்லாம டைரக்டா ஒரு டிப்டேஷன் மாதிரி வந்துடுறாரு உளவுத்துறைக்கு. இப்ப இந்த உளவுத்துறையில இருக்கிறவரு ஒவ்வொரு காவலரையும் பத்தி எங்கடா நடவடிக்கை பார்க்கணும். ஒருத்தன் வந்து சாதாரணமா இருப்பான், அவன் திடீர்னு பார்த்தா கொஞ்சம் நல்ல காஸ்ட்லி வாட்ச் கட்டுவான், கொஞ்சம் கார் வாங்குவான், கொஞ்சம் சொசிபிகேட்டா வாழுவான். அதை இவங்க இருந்தாலும் சாதாரணமா கண்டுபிடிச்சிடலாம். எங்கடா இன்னொரு கான்ஸ்டபிள் சொல்றேன், ஏடா நேத்து வரைக்கும் இப்படி இருந்தா இன்னைக்கு பார்த்தா 500 ரூபா நோட்டா கையில வச்சிருக்கடா அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிளை பத்தி இன்னொருத்தர் சொல்லலாம். அப்போ என்ன செய்யணும், இந்த உளவுத்துறை இருக்கிறவரு இது தப்பு நடக்கிறது, இவர் தவறு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அந்த கான்ஸ்டபிள் மேல கொஞ்சம் சிவியரா நம்ம வாட்ச் பண்ணணும். அந்த வாட்ச் பண்ணா கண்டிப்பா நடக்கும், இதை ஒழிக்க முடியும். ரைட். ஃபர்டின் சார், இப்போ போதைப் பொருள் வந்து இப்போ பல வடிவங்கள்ல வருது, அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதே கொஞ்சம் இப்போ காவல்துறையினருக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்ற ஸ்டேட்மெண்ட் நீங்க ஏத்துக்கிறீங்களா ஃபர்ஸ்ட்? அப்போ போதைப் பொருள் ஒழிப்பு அப்படிங்கிறதே அப்ப சாத்தியம் இல்லாத ஒன்றா? நம்ம முடிச்சிரும், நம்ம அது பேசுறதே வந்து ஒரு ஹைப்பத்தட்டிக்கலா நம்ம பேசிட்டு இருக்கோமா? ஏன்னா பல வடிவங்கள்ல வருது, எதுல ரூபத்திலே இல்லைன்னு தெரியலன்னா அதை எப்படி நம்ம அதை அழிக்க முடியும் இல்லையா? அப்ப காவல்துறையினர் எப்படி செயல்பட்டால் போதைப் பொருளே இல்லாத நிலை வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு கண்ணுக்கு தெரிந்த போதைப் பொருட்கள் வந்து 50% ஆயிப்போச்சு. கண்ணுக்கு தெரியாத போதைப் பொருட்கள் இன்னொரு 50%. அதோடைய பரிணாமம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. எதெல்லாம் வந்து ட்ரக் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாத அளவுக்கு, கவர்மெண்ட் நம்மளால முடியாது, இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாத அளவுக்கு ட்ரக் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பெருகிட்டே இருக்கு. சில ட்ரக்ஸுக்கு பேர் இருக்கு, சில ட்ரக்ஸ் வந்து ஃபார்முலாஸ்ல இருக்கு. ஸோ வந்து இந்த ட்ரக் வந்து இதுதான் ட்ரக் வந்து ஃபார்முலாவை மிக்ஸ் பண்ணாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடிஞ்ச அளவுக்கு ட்ரக் பரிணாமம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ 100% போலீஸால எல்லா ட்ரக்கையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது. நார்காட்டிக்ஸ் பிரான்ச்சால முடியுமானா எல்லாத்தையுமே பண்ணிட முடியாது. எதெல்லாம் நோன் ஐடென்டிஃபைட் ட்ரக்ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல ஸ்பெஷல் பண்ணி இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுதான் வாய்ப்பா இருக்கும். இப்ப இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோடனே டே 1 சொல்ற ஒரே வார்த்தை, சே நோ டு ட்ரக்ஸ், ட்ரக் கேம்பெயின், ஆன்டி ட்ரக் கேம்பெயின் என்னெல்லாமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பட் மீன் வைல்
இதை இன்னும் ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணணும். இங்க நிறைய இதுக்குன்னு தனி இதெல்லாம் போட்டிருக்காங்க, பிரான்ச்சஸ், எவ்ரிதிங் இட் மேபி. பட் எல்லாத்தையும் தாண்டி இதை ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்றது, இன்னும் அதிநவீன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும். இதை வச்சு மட்டும் இதை பிடிச்சு ஒழிச்சிட முடியுமானா 200% சாத்தியம் உள்ளது. அதே நேரத்துல காவல்துறைக்குள்ள இருக்கக்கூடிய ஊழல் புரிபவர்கள், லஞ்சம் வாங்குவர்கள், அங்க ஊழலை கம்ப்ளீட்டா ஒழிக்க முடியுமா? அந்த துறைக்குள்ள அது வந்து சாத்தியமா? அது அவ்வளவு ஈஸியா அதை செஞ்சிட முடியுமா? ஏன்னா தொடர்ந்து இந்த அரசு சொல்றது வந்து ஊழல் பண்ண விட மாட்டோம், யாரையும் ஒரு பைசா எடுக்க விட மாட்டோம், லஞ்ச ஒழிப்பு அப்படிங்கறத ஒரு முக்கிய ஒரு விஷயமா இவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக ஒரு துறையை இப்போ நம்ம இன்னைக்கு காவல்துறையை பற்றி பேசுறதுனால நான் கேட்குறேன், அந்த காவல்துறைக்குள்ள அந்த லஞ்ச ஒழிப்பு அப்படிங்கிறது சாத்தியமானதா? இந்த கடந்த 3 மாதங்கள் இவங்க படிப்படி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வராங்க. ரொம்ப மெயினா பாத்தீங்க அப்படின்னா, சார் சொன்னாங்க எல்லாத்தையுமே மொத்தமா மானிட்டர் பண்ணக்கூடியது வந்து இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே. இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு போடப்படக்கூடிய ஐஜி வந்து மிகவும் நேர்மை மிக்கவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு நபர் அவரு. சோ அவருடைய மானிட்டரிங் கீழே மொத்தமா இருக்கும் போது இன்னைக்கு ஒவ்வொரு சிட்டி லிமிட், டிஸ்ட்ரிக்ட் லிமிட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரேஞ்ச்லயும் இன்ஸ்பெக்டர்ஸ், அதே மாதிரி ஏசிஸ், டிசிஸ் எல்லாருமே பார்த்து ரொம்ப ஃபில்டர் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. எவ்ரி சிஓபிஸ், ஏடிஜிஸ் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் வெரி கிளியர்லி. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா படிப்படி, அதாவது ஒரே நாள் இதெல்லாம் மாத்திர முடியாது. ஒரு சிஸ்டம் மொத்தமா கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அது சரி பண்றதுக்கு இட் டேக் சம் டைம். சோ இவங்க இன்னைக்கு மேல இருந்து இவங்க போட்ட அப்பாயின்மெண்ட்ஸ், இந்த அப்பாயின்மெண்ட் லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது நிறைய அதிகாரிகள் இன்னும் காத்திருப்போர் பட்டியலுக்கும் நிறைய அதிகாரிகள் வந்து நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டுக்கும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இவங்க இதுல வந்து ஊழலை ஒழிக்கிறதுக்கு இவங்க முதல் லெவலில் இப்ப அப்பாயின்ட் பண்ணிக்க ஆபீசர்ஸ் வந்து படிப்படியாக மானிட்டர் பண்ணும் போது இதுல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வந்து சீதாராமன் சார், அதாவது இப்போ ஒரு காவல்துறையினை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா நம்மளை கண்காணிப்பாங்க, நம்மளை இப்போ எப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அப்போவே நம்ம மேலே ஒரு கண்காணிப்பு வைப்பாங்க, கண்காணிப்பு வளைய இருக்குன்னு. ஆனால் அதையும் மீறி தொடர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா அந்த தைரியம், அந்த ஒரு துணிவு அவங்களுக்கு எந்த இடத்துல இருந்து கிடைக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? அதாவதுமா, நான் வந்து சிஐடியில ஒர்க் பண்ணியிருக்கேன், லஞ்ச ஒழிப்புத்துறையில ஒர்க் பண்ணியிருக்கேன். லஞ்ச ஒழிப்புத்துறையில ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆய்வாளர் இங்க இருந்தாரு, லஞ்ச ஒழிப்புத்துறையில இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரு. அவர் வந்து ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல்துறை அதிகாரியா மாத்தி போறாரு. அங்க போன உடனே அங்க இருக்கிற சூழ்நிலையில லஞ்சம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது. இது வந்து வாட்ச் பண்ணி நம்ம அரெஸ்ட் பண்றதுக்காண்டி அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ராயப்பேட்டையில இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் மேல லஞ்ச ஒழிப்பு புகார் வருது. அதை விசாரிச்சு அவனை அரெஸ்ட் பண்றதுக்காண்டி நாங்க போறோம். அப்போ வந்து அந்த அதிகாரிக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி கேட்டீங்கன்னா, அவங்க கிளீனா எங்கேருந்தோ வாட்ச் பண்றாரு, இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் எல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சு போச்சு. யாரு லஞ்சம் கொடுக்க வந்தாங்களோ அந்த நபரை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள ஜெயில போட்டு லஞ்சம் கொடுக்க வந்தாரு அப்படின்னு சொல்லி லாக்அப்ல போட்டு இவர் வீட்டுக்கு சாப்பிட போயிட்டார். மத்தியானம் இங்காலும் ஜெயிலுக்குள்ள போயிட்டார். லஞ்சம் கொடுக்க வந்து ஜெயிலுக்குள்ள போயிருக்கிறார். இந்த போலீஸ் ஆபீசர்கள் எல்லாம் ஒரே பரபரப்பு. என்னங்கடா, நம்ம லஞ்சம் கொடுக்க வரும்போது பிடிக்கணும் போய் இந்த சமயத்துல அந்த ஆளை காணுமேனு விசாரிச்சோம்னா அந்த ஆளு ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த தெரியாம நடந்து போச்சுன்னா அப்பதான் அந்த அதிகாரி மத்தியானம் சாயங்காலம் வரும்போது சொல்றாரு, நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில வேலை பார்த்தேன், பெரிய அதிகாரி, என்னையே நீங்க அரெஸ்ட் பண்ண வரீங்களா அப்படி இப்படின்னு பேசுனார். நான் இது எதுக்கு உதாரணம் சொல்றேன் அப்படின்னா, இந்த அதிகாரி வந்து இங்க இருக்கும் போது என்னென்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எப்படி பிடிக்கிறாங்க அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போன உடனே அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணுங்கிறத செய்யறாரு. நான் அந்த அதிகாரி பேர்லாம் சொல்ல விரும்பல, இது நடந்த உண்மை. இதே மாதிரிதான் இப்ப இந்த கான்செப்ட்ல என்ன பண்றாரு, இங்க வந்து புழல்சேரியில இருந்து மாறுறாரு. இங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கிறத பாத்துருப்பாரு. இதை இல்லாம நம்ம வேற ட்ரிக்ல போய் அங்க போய் செய்யணும் அப்படிங்கறத மாதிரி செய்யறாரு. ஆனா அந்த உளவுத்துறையில யாரோ சம்திங் தகவல் சொல்லிதான் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் போயிருக்காங்க. அவனை இதுக்கு முன்னால எவ்வளவு பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னால என்னென்ன சார்ஜ் பண்ணிருக்காங்க, அவன் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் மட்டும் அவன் குடும்ப சொத்தே நீங்க அது க்ளோஸ் பண்ணணும். இப்ப வந்து போதைப் பொருள்ல ஒரு சட்டம் வந்திருக்கு. யாரு குடும்ப இது மாதிரி சம்பாதிக்கிறாங்களோ அந்த சொத்தை வந்து முடக்கக்கூடிய சட்டம் இப்ப புதுசா வந்திருக்கு. அப்ப அந்த கான்ஸ்டபிள் என்னென்ன பண்ணிருக்காரோ அந்த சொத்தை வந்து முடக்கணும். அவர் நேர்மையா சம்பாதிச்சாலும் சரி, நேர்மையா சம்பாதிக்காலும் சரி, இந்த மாதிரி சொத்தை முடக்கி இதை வந்து பப்ளிசிட்டி பண்ணணும், எல்லா போலீஸ்க்கும் தகவல் கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணினா இந்த மாதிரிதான் தண்டனை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இதை வந்து ஒரு விழிப்புணர்வு காவல்துறையில இருந்து ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். பாருங்க, எங்கெங்கெல்லாம் நம்ம காவல் வந்து உளவு போதைப் பொருளை பத்தி ஒழிக்கணும்னு பேச போய்
காவல்துறை அதிகாரியை பத்தி இந்த மாதிரி தவறு நடந்தா அவங்க மூலமாவே நம்ம பிரச்சாரம் பண்ண முடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அரசாங்கம் வந்து சார் சொல்ற மாதிரி இப்ப வந்திருக்கிற ஐஜி வந்து எனக்கு ரொம்ப தெரியும், தூத்துக்குடியில எல்லாம் ஒர்க் பண்ண நேர்மையான அதிகாரி. அவர் வந்து சாதாரண ஒரு மினிஸ்டர் தப்பு பண்ணா கூட அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சார்ஜ் பண்ணணும்னு இருக்காரு. அது மாதிரி ஒரு மினிஸ்டர் தவறு நடந்தா கூட முதலமைச்சர் நாலேஜ் கொண்டு போறாரு. இதே மாதிரிதான் எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு மினிஸ்டர் வந்து தப்பு பண்ணாரு, அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் போய் அரெஸ்ட் பண்ணவான்னு கேட்டதுக்கு இல்ல நீ பண்ணுங்கட்டாரு சிஎம். ஆனா அந்த அதிகாரி வந்து சார் இது மாதிரி அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரும், வான் பண்ணலாம் சார், நீங்க மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து எடுத்துருங்கன்னாங்க. அதே மாதிரி எடுத்தாங்க. இதெல்லாம் காலச்சுவடுல நடந்த நிகழ்ச்சிகள் நான் சொல்றதெல்லாம். இதே மாதிரிதான் இந்த மாதிரி ஒரு சிறு காவலர் சிறு தப்பு பண்ணா கூட, காவலர் சின்ன போஸ்ட் லாஸ்ட்ல போஸ்ட்ல தவறு பண்ணா கூட அதை வந்து கண்டும் காணாம விடக்கூடாது. என்கிட்ட எனக்குன்னு தோணுனதுன்னா இந்த காவலர் மூலமா ஒரு சில அதிகாரிகள் இதுல உடனே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு. இது எல்லாத்தையும் விசாரணையில கண்டிப்பா வெளியில வரும். அந்த அதிகாரி மேலேயும் சிவியர் நடக்கணும். உங்களுக்கு தெரியும், ஒரு காவல்துறை அதிகாரி மேல கோர்ட்ல போட்டு இருக்கிறதுல பெரிய அதிகாரி அவர் பாலியல் தொந்தரவுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியல. இந்த மாதிரி இந்த கேஸ் எல்லாம் மூடாம எல்லா கேஸையும் நேர்மையா மக்கள் மன்றத்துல கொண்டு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது காவல்துறை பொறுப்பு. இதை நேர்மையா செஞ்சா கண்டிப்பா காவல்துறை தமிழ்நாட்டுல மீண்டும் நம்பர் 1 காவல்துறையா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குமா. மிக்க நன்றி சார் உங்கள் இருவருக்குமே.